பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோட வேதத்திலிருந்து அவர் பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்திலிருந்து மீகா 2:13 மீகா சாப்டர் 2:13 அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை உடைப்பவர் உங்களுக்கு முன்பாய் போவார். ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டு சொல்றாரு, என் அன்பு மகனே, நான் உனக்கு முன்பாக போக போகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தடை தடை எந்த பக்கம் பார்த்தாலும் தடையா இருக்கிறதா? இந்த பக்கம் போனாலும் தடை, இந்த பக்கம் போனாலும் தடை. எந்த காரியம் வாய்க்குமே ஆக மாட்டேங்கிறது. எல்லா பக்கமும் எனக்கு தடையா இருக்கிறது. ஆவு போல் இருக்கிறது. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு தடை. ஆனா ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு முன்பாக போக போறேன். அநேக வருடங்களாக தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில அவர் போக போகிறார். ஏன்னா அவர் தடைகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட தடைகளை கர்த்தர் உடைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் தடைகளை உடைத்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் தடையா இருக்கிறதா, இன்னைக்கு கர்த்தர் அதை உடைத்து உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். என்னால என் வாழ்க்கையில ஒரு முன்னேறவே முடியல, இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல, ஏதோ என்னை தடை என்னை செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தடை செய்கிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எது செய்தாலும் வாய்க்க மாட்டிருக்கிறதா? அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. உங்க வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்குதுன்று உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தை கேட்கும் போதே ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடையை நீங்க இன்னைக்கு உடைத்து போடுங்க. ஏன்னா அந்த தடையை உடைத்து போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அவர் வரப்போகிறாரு. எத்தனையோ வருஷங்களாக இந்த திருமண காரியம் தடைப்பட்டு இருக்கிறது. இந்த குழந்தை காரியம் என் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறது. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா தடைப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துவம் என் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறது. இந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு தேவ சகோதர சகோதரியே, இந்த நாளில உனக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். இந்த தடையை உடைக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வருவாராக. இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கும் போதே உன் உள்ளத்துல சொல்லு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவப்பா தடை பண்ணுகிற ஆவிக மேல இயேசு ரத்தத்தை நாங்க தெளிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை அவர் உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். விசுவாசத்தோட செபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தடை இருக்கிறதோ அதை சொல்லி இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் அந்த தடையை இன்னைக்கு உடைப்பாராக. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இதோ இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தடைகளை உடைக்கிற தேவன். இதோ இந்த நாளில் கூட அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, அப்பா இந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, அப்பா திருமண வாழ்க்கை தடைப்பட்டு இருக்கிறது, என் குழந்தை வாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையே ஒரு தடையா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக வாழ்க்கையில இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் உடைக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய நன்மை எங்கள் ஜனங்கள் காணபடியா நாங்கள் செபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் நீங்க உடைத்ததுக்காக நன்றி. அவங்க குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வாதத்தை நன்மை உண்டாக்கினதுக்காக நன்றி. உங்க நாம மாற்று மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.